உட்கார்ந்து போட்டு பொட்டாடு படுத்துறங்க வெடிய வரைக்கும். எனக்கு எது தெரியுங்களே, எங்க போனாலும் எனக்கே காயமாகுது. ஆகிட்டு சாமி என்று சொல்லி அப்ப டெம்பாவுள்ள ஆசாரியானவர்கள் அந்த மீண்டும் காயத்துக்கெல்லாம் வைத்தியங்களானது பண்ணிக்கொண்டு அந்த பொன்னாமல சாமிக்கு பக்கத்துல சப்பர மஞ்ச கட்டளக்கு பக்கத்துல மீண்டும் வந்து அந்த படுத்து முறங்குறானே பாவி அந்தோ கையை கட்டுறது வாய்க்குத்தாம போச்சு. ஐயோ நேரம் மாற்றிருக்கிறது. நம்ம எத்தனையோ முயற்சி பண்ணி பொன்னாமல சாமி எப்படியாவது கொண்டு போட்டோம்னா ஐயோ நாம ராசாவு கொண்டாட்டி ராணி ஆகலாம். நம்ம பொல்லாத நேரம் மாற்றுறது வெளியில போக நாய் ஓட்டு கலந்து போச்சு. ஆமா அதுதான் போனா போட்டோம்னா இந்த கத்தி எடுத்துட்டு போய் வட்டி கொண்டு போடணும். கத்தி வந்து கட்ட வேலை நம்மளுக்கே என்ன பண்றது என்று சொல்லி எம்பவன் ஆசாரி வெடியா வெடியளவோ இது போல எத்தனையோ சூழ்ச்சிகளை பண்ணி பார்க்கிற பொண்ணு கொண்டு போடலாம்னு சொல்லி அப்ப ஏது பண்ணி ஒண்ணு முடியல. அப்படி இருக்க அந்த இளமையால இழந்திருக்கும் எம்பெருமா மாயவன் கிருவிலதானே அம்மா கிழக்க வேலைக்கு உவார் வேலைக்கு அம்மா நாட்டிலேயே போனதே கிளம்புதுவா அம்மா நாட்டிலேயே தலையே மாகிடுவார் ஆகிடுவார் கிளம்புதுவார் சரி நேரமாகிடுவார் நாட்டிலே சாமி கிளம்பி சரி நேரங்களாகவே அப்ப வெள்ளி கிளம்பி வெண்கோலைகளானது கோலைகளானது கோபது. அப்படி கோபுகின்ற பொழுது ஆசாரி பார்த்தார். ஐயோ பச்சு பச்சுன்னு வெடிச்சுக்கிட்டு இருக்குது. பொன்னாமல சாமி முடிச்சாங்கன்னா ஒன்னத்தை கொடுத்து ஓடுறான்னு சொல்லுவாங்க. சொன்னா என்ன பண்றது என்று சொல்லி அது வரைக்கும் தூங்காம இருந்தவன் அந்த நேரம் அப்படியே தூங்குத போல நடிக்கிற ஆசாரி. ஆமா ஆமா அப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கிற பார்த்தா உண்ணாமல சாமி செம்பகுணா என்ற கூப்பிடா புரட்ட ஓடு தூங்கிட்டு இருக்கிறேன். பாவம் ஆசாரி பாவம் தங்கமலை வியாபாரி வெளிய வரைக்கும் தூங்குற பாவம். இப்பதான் தூங்குற மனுஷன். சரி அப்படித்தே தூங்குட்டு சல்பா இருக்கமே தூங்குட்டு என்று விட்டு வைத்து விட்டு அப்ப ஒன்னாம்பல சாமியான காலையில தெரியாம இருந்துருச்சு. அந்த வடநாட்டு மலையில தானே பாக்கு சுட்டு பல்வளைக்கு பகவான பக்தி ஒன்று சுட்டு சுட்டு பல்வளைக்கு சூரியனே அந்த நீராடி நீர் முழுஞ்சு நீதிக்குள்ள காராள சாமி தானே சோமந்து வஞ்சு கட்டி சாமி அந்த சோமந்துண்டி வேளாண்டி வேளாண்டி வேளாண்டோ சோமந்தோ வஞ்சி கட்டி வஞ்சு கட்டிய சோமந்துண்டே ரோடிலிட்டே ரோடிலிட்டே சோமந்து வந்து கட்டி சோமந்துண்டானது அப்ப உண்ணாமல சாமியார் அவர்கள் குலக்கூட மண்டகத்துக்கு வந்தார். அந்த குலக்கூட மண்டகத்திலே வந்து உலகெல்லாம் காக்கின்ற உலகளந்த வளர்ந்தாமா பாரெல்லாம் காக்கின்ற பராசக்தியே சித்தவெல்லாம் சிவன்மயம் உங்க துணை இல்லாம எங்களுக்கு யார் துணை இருக்க போகிறாங்க என்று சொல்லி சிவனாரையும் மாயவரையும் செல்லாண்டியம்மனையும் வேண்டி அப்ப முடியாத்தனுடைய பொன்னாமல சாமி தானே அழகிறாவ் என்று சொல்லி அணிந்தார திருநீரே அங்க சிவசிவா என்று சொல்லி சிந்தையிலே திருநீரானது அணிந்து கொண்டு ஒரு சீக்கிரமாக வெளிப்பட்டு வருகிறார். அப்படி வருகின்ற பொழுது அப்பவும் செம்பகோல கொரட்ட ஓட்டு அப்படியே தூக்கரமாக நடிக்கிற அப்பா செம்பகோலா அப்பா செம்பகோலா செம்பகோலா அப்படியா? ஆமா ஆமா போ
ஆமாங்க செஞ்சு போச்சுங்க நல்லா தூங்கிட்டு சாமி. பரவாயில்ல ஏன்னா கை கால் பூரா காயங்களாக இருக்குது. பச்சளை வைத்தியமானது வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி மாட்டுவா இல்ல மாத்த பேசுவாங்க பொண்டாட்டியில அப்படி போனையே நாசமா போனோன்னு இத்தனைக்கு அடி வாங்கிட்டு கால கை வேறலாம் ஒன்னும் துவச்சு போட்டு வேண்டியே உனக்கு இருந்ததே அதை ஒண்ணுதே அழகு அதையும் துவச்சு போட்டுன்னு பேசுவாளே போக முட்டை கிடக்கு. இருந்தாலும் பரவாயில்லை. அப்பா செம்பகொண்டா ஒரு சீக்கிரமாகத்தானே நான் குடக்கோட மண்டகத்துல பூஜை முடிச்சாச்சு. இத்தனை முக சாவடிக்க செல்ல வேணும். அப்பா செம்பலிங்கம் ஒரு சீக்கிரமாக இவருக்கு தான் கொண்டு வந்த வல்லத்தை கொண்டு வந்து கொடுத்து அனுப்பி வை. அப்பா அப்படியே வல்லத்தை வாங்கிட்டு இருந்து விருந்தாடி செல். சாப்பிட்டு போ சும்மா போயிடா. ஆமா விருந்தாடுறதுக்கு நேரம் ஆயிருங்க வெடிஞ்சே போச்சு. நான் என்னென்னமோ நினைச்சு வந்த பொண்ணாண்டவரே இப்ப கொடுத்தீங்கன்னா போகுது. நான் சோழவள நாடு போகணுங்க நேரம். என்ன நினைச்சு வந்தேன் இல்லைங்க நான் நேரமே போலாம்னு நினைச்சுன்னு நினைக்கிறதெல்லாம் நடக்கவா போகுது. வெடி மூட்டை தூங்கிட்டுங்களே நாமளும் எந்திரிச்சதையும் மேடி போட்டுருந்தா நான் கொஞ்சம் 2 காடு போயிருப்பணுங்க நடந்து வேட்டையா. என்னங்க இது வரலாம் இதா இதா வரலாம் அப்புறம் எது வரலாம் நான் கொண்டு வந்த பொன் வளத்தை கொடுங்க. பொண்ணு வேணும் ஏன்னு கேட்டா இந்த ஆயிரக்கணக்கான வல்லங்கள் இருக்கிறது சொல்லி செம்பலிங்க பண்டாரமானவர்கள் மாதாங்கி பழம் கொண்டு போய் வச்சுட்டு அறியா. அங்க தூண்டா மணிவழக்கு அப்படியே சுடர் விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அந்த தீபத்தினுடைய சூட்டு வெப்பம் தாங்க மாட்டாம ஆசாரி உள்ள தங்க முலாமெல்லாம் உருகி போச்சு. ஒரு கோடு கொண்டா கொடுத்துட்டு தங்க முலாமெல்லாம் உருகி போச்சு. மரவல்லமா காட்சி கிடைக்குது. அதைய கொண்டு வந்து கொடுக்கிறார். என்ன விளையாடு காலையில் உங்களுக்கு நானே கிடைச்சேன். என்னோட பொண்ணு வளத்தை கொண்டு வாங்க. இதுதான் நீங்க கொடுத்த வல்லம். இது உங்களுடைய மரவல்லம். தவிட அளக்கிறதுக்கு வச்சிருப்பீங்களா அதை கொண்டாந்து வல்லம்னு எனக்கு கொடுக்குறீங்க. நான் பொழுதோட கொண்டு வந்த பொண்ணு வளத்தை எடுத்து கொடுங்க. இதை வாங்கி பாருங்க. நான் வாங்க மாட்டேன். மரவல்லமா இருக்குது அப்புறம் நாமே வாங்கி பாருன்னு சொன்னா இது உன்னுடைய வல்லம் தானப்பா. என்னடதல்ல பொழுதோட நான் உங்க அரண்மனையில கொண்டு வந்து கொடுக்கும் போது நான் பொண்ணு வெள்ளம் கொண்டாந்து கொடுத்தேன். 1000 பொன் வெள்ளத்தை கொண்டாந்து கொடுத்தேன். சொன்னலங்க அரும்பு 5 லட்சம் குந்தோ கோடி லட்சம்னு அவ்வளவு நிலைமைக்குள்ள பொருளை கொண்டு வந்து சேலம் சோழன் பாண்டியர் கொண்டு கொடுக்குற வழக்கம் வரல. அடைக்கலம்னு பொன்னாண்டவத்துக்கு வந்தா அடைக்கலத்துக்கு வந்தா அனுமதி கொடுப்பாருன்னு வந்தேன். ஆனா பொழுதோட வெறியூடுன்னு வச்சுக்கு வந்தா கறி வலிச்சு கையில் கொடுக்குற மாதிரி வெடியால இப்படி கொடுக்குறீங்க. இது நியாயமா? இப்படி செம்பகுள்ள ஆசாரிக்கும் செம்பலிங்க பண்டாரத்துக்கும் வாக்குவாதமானது நடந்துகிட்டு இருந்தது. இது கண்ட பொன்னாம்பல சாமி அப்பா தங்கவரை ஏவாரு பொன்னாண்டவரை என்னப்பா ஒரே சத்தமா இருக்குது என்னாச்சு? பொழுதோட தங்கள் கையில் கொடுக்கும் போது நான் தங்க வெள்ளம் கொடுத்தேன். ஆமா அப்புறம் பெண்ணுங்க நம்ம இடத்துல அரண்மனை மரவள்ளத்தை கொண்டாந்து இதான வல்லன்னு கொடுக்குறாங்க. என்ன அப்பா செம்பலிங்கம் என்ன நடந்தது? சாமி தாங்கள் உத்தரவு பிரகாரம் இந்த செம்பகுள ஆசாரியார் கொடுத்த வல்லத்தை மாதாங்கி பலகையின் மீது வைத்திருந்தேன். சரி. தூண்டாம் அணிவிளக்குக்கு அருகாமையிலே அந்த தூண்டாம் அணிவிளக்கினுடைய ஒளி அதனுடைய ஜூடு தாங்காம இதுக்கு மேல ஏதோ பூசி கொண்டாந்துருப்பான் போல இருக்குதுங்க. சரி. ஊரை உருகி கீழே விழுந்துடுது. நம்ம வத்தக்காய் நோடம் பவளக்காய் செங்கீடு சேவல் 2 கட்டி இருந்தவங்களே அது கொத்தி வாயில் போட்டுறது பொறுக்கிடுது. இப்ப பாருங்க இதுவே அடையாளமா வச்சிருந்த வலை இதே வல்லங்க தங்கமெல்லாம் உருகி போச்சு. இவர் எதை ஏமாத்துக்காரு. அப்பா தங்கவல்ல ஏவாரை காலு கிடைக்கல. என்ன சூழ்ச்சி பண்ணிருக்கிறியா? நான் ஒரு சூழ்ச்சியும் இல்லைங்க. நீங்க தான் சூழ்ச்சி பண்ணிக்கிறீங்க. இப்படி என்ன போல ஏழைவாளிகளை ஏமாத்திட்டே இவ்வளவு ஒரு சொத்துக்கு அதிபதியா இருக்கிறீங்களா? பொழுதோட உங்க கையில தங்கள் கையிலேயே வாங்கி பாருங்க. பொன்னாண்டவர்னு கொடுத்தேன். பொண்ணு வளத்தை கொண்டு வந்து கொடுத்தேன். ஆனா வாங்கி வச்சுட்டு வெடியால மரவல்ல. அப்பா தங்கவல்ல ஏவாரை இதுதான் ஒன்ற வல்ல புடி மாடன் ஒருபோதும் கொடுக்க மாட்டேன். 18 பாளையம் 51 கிராமத்திலையும் போய் பொன்னாண்டவர் தானே பொழுதோட என்னோட பொண்ணு வெள்ளத்தை வாங்கி வச்சுக்கிட்டு வெடியால தவிட அளக்கிற மரவெள்ளத்தை கொடுத்து போடான்னு முடுக்கிறாங்க நம்ம நாடுன்னு சொல்லி உங்களை மானவாங்கப்படுத்தி. அப்பா செம்பகொள்ளா சற்றே பொறுத்தரும் என்னவோ தங்கவல்ல ஏவாரி சூழ்ச்சி பண்ணுகிறா. பரவாயில்லை. எங்க அரண்மனையில் இது போல ஆயிரக்கணக்கான வல்லங்கள் இருக்குது. அப்பா செம்பலிங்கம் அதையெல்லாம் கொண்டு வந்து வை.
ஒரு வளத்தை கிருதமானி வாங்கிட்டு போ. எது வேணும் எடுத்துட்டு போ. இது இன்னும் கொண்டாடுங்க. பொன்னாண்டவரே, நான் என்ன உங்க முதலுக்கு ஆசைப்பட்ட ஆசாரி நினைச்சீங்களா? அப்புறம் கேவலம் ஆசாரி தானே முடுக்குனா போயிருவாங்க அப்படின்னு மெத்தா பயிர்வான்னு சொல்லி இது வேணும்னாலும் எடுத்துட்டு போ. அரமண வளத்தை நான் என்ன பண்றேன்? இந்த வளத்தை கொண்டு நான் சோழ நாடு பாண்டிய நாட்டுக்கு விற்க முடியுமா? சோழ நாட்டுல உங்களுடைய வளநாட்டு முத்தரையோடு இருக்குது உங்க வல்லம். நான் கொண்டு கொடுக்க முடியுமா? நான் கொண்டு வந்த வளத்தை எனக்கு கொடுங்க. அப்பா தங்க வல்லம் ஏன் வாங்க? நீ கொண்டாந்தவெல்லாம் எடுத்துட்டு போ. அது உன்ற வல்லம், இதெல்லாம் எங்க வல்லம். உனக்கு ஒரு வல்லத்தை கண்டு வல்லம் கொடுக்குறாங்க. எனக்கு எந்த வல்லத்து மேலே ஆசை இல்லைங்க. என்னோட வல்லத்தை நான் பொழுதோட கொண்டு வந்தேன். என்ன பொன்மறைக்கால் பொன் வல்லத்தை கொடுங்க, வாங்கிட்டு போறேன். உங்க முதலுக்கு ஒரு முதலுக்கு நான் எனக்கு ஆசைப்பட்டேன். அதுக்காக வந்து உங்க இடத்துல தங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் உங்க வளநாட்டு முத்தரையோட இருக்குது. அப்படியா? சோழ நாட்டுக்கு விற்க முடியாது. அப்பா தங்க வல்லம் ஏன் வாரி? சத்தியமா இந்த ஒன்றை எடுத்துட்டு போ. சத்தியமா இது நீங்க சொல்லுங்க போலதான் வல்லம்னு பார்க்கலாம். இது என்னோட வல்லம்ங்கிறீங்க. இது இதெல்லாம் உங்க வல்லம். இது உங்க வல்லம், இது எம்பட வல்லம்ங்கிறீங்க. ரெண்டுமே எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டாம். எம்பட வல்லத்தை எனக்கு கொடுங்க. உங்க மிரட்டுக்கெல்லாம் நான் பை பண்ணுவானே. சிற்கணத்தை தட்டான வஞ்சி பெத்த ஆசாரி மிரட்டினா ஓடிடுவேன். பொழுதோட பொண்ணு வளத்தை வாங்கி வச்சுட்டு ஒடியால மரவளத்தை கொடுக்குறீங்க. நான் எங்கும் உங்களை மானவங்கப்படுத்தி போடுவோம். பொண்ணாண்ட எடுத்துட்டு ஓடி ஒரு சின்ன வந்தாலும் கேட்க முடியாது. என்னோட வளத்தை கொடுங்க, நான் போறேன். பயந்துக்குனா நான் இந்த நேரத்துல கட்டைக்கிழங்காத காரடியின் கோளரடி சங்கர் வரக்கூடிய நேரமாக இருக்குது. தம்பி வந்து விட்டால் எடுப்பான் பட்டாவை தொடுப்பான் போர்க்களம். உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா ஓடி போயிரு. இப்படி எல்லாம் உங்க தம்பி வேற சொல்லிட்டே என்னை மேசி முடிக்கலாம்னு பாக்குறீங்க. ஒரு போது போக மாட்டேன். என்னோட பொண்ணு வளத்தை கொடுங்க, நான் போகிறேன். அப்பா தேங்காய்க்கு மூணு கண் இருப்பது போல தாமரைக்கு நாங்க மூணு மக்களாக பிறந்தவன். கட்டக்கிடங்காத காரடியின் கோளரடி சங்கர வர சொல்லி தம்பியை படைக்க வச்சு தாண்டி உனக்கு சத்தியமானது பண்ணி கொடுத்துட்டா பண்ணுங்க. எப்படி பண்ணுவீங்க? பண்ணுவாங்க. சத்தியமும் சத்தியமும் உங்க வாயிலேயே வருது. நீங்க சத்தியம் பண்ணி கொடுங்களேன். ஏன்னா உங்க தம்பி பண்ணின ஒண்ணும் பண்ணாது, தாண்டின ஒண்ணும் பண்ணாது. சத்தியம் பண்ணா நீங்க நினைச்சுக்கிறீங்க. தாண்டிக்கு பாக்கலாம். அப்பா அப்படி இல்லாட்டி என்னுடைய அரைக்காத தங்கச்சியை படைக்க வச்சு தங்கச்சியை தாண்டி உனக்கு சத்தியம் பண்ணிட்டுமா? ஐயா, அதெல்லாம் உங்களுடைய பொறுப்பு, உங்களோட இருக்கிறது, உங்களுக்கு கட்டுப்பாடு. நீங்க இந்த வளத்தை வச்சு வேணாலும் அப்பா செப்பலிங்க வளநாட்டு சீமையிலே ஆயிரக்கணக்கான காராமசங்கள் இருக்குது. 7 மாட்டு நெய்யானதை கொண்டு வந்து ஒரே சுண்ட காட்சி அடிச்சு அதுக்குள்ள கையை விட்டு தீமன்ட்டா 7 மாட்டு நெய்ய காய்ச்சுவீங்க, நீங்களே கைவிடுவீங்க. அதெல்லாம் நீங்க ஏதாவது மந்திரம் இருக்கும் கைவிடுவீங்க. கூடாது. நான் கைவிட்டா சுட்டு போடு. எனக்கு அதெல்லாம் வேண்டாம். ஐயா, நீங்க சத்தியம் பண்றேன்னு சொல்றீங்கல்ல, உங்க அப்பாரையும் கட்டி வச்சது வெள்ளாங்குளம் வெங்கல மதுவு, கீழே பெண்மது வேலை ஆண்மது வேலைன்னு சொல்லி 7 மதுவை வச்சிருக்கிறீங்கல்ல, வெள்ளாங்குளம் தண்ணீர் சத்தியம் பண்ணி கொடுங்க, ஏத்துக்கிறேன் நான். பார்த்தார் செம்பகன் ஆசாரி. ஏன்னா மாடுகள்லாம் உங்க மாடு, உங்களுடைய நெய் உங்களை ஒண்ணும் பண்ணாது. தந்தர வலையிலே பொன்னாமலசாமி தனியா கொண்டு போயிட்டோம்னா எப்படியா வேலையை முடிச்சு போடலாம் சூழ்ச்சி பண்ணிட்டு குளத்தா கவுண்டர் கட்டி வச்ச வெள்ளாங்குளம் சொன்னா நாரை வரகாத 48 மதிமுறை வெள்ளாங்குளம், அதுல 14 மதுகள் இருக்குது. அந்த வெள்ளாங்குளத்திலே வந்து ஆண்மதுகளை வச்சு பெண்மதுகளை வர வேணும். அப்படி குடிச்சு வந்தீங்கன்னா சத்தியம் ஏத்துக்கிறவங்க. ஆமா, கங்காதை மேல சத்தியம் பண்ணுங்க, ஏத்துக்கிறேன் நான். அப்பா செம்பவல்லா பொன்னாண்டவரே அப்படியே பண்ணி கொடுக்கிறேன். இவன் ஏதோ வருகிறியே நீ யோசனை பண்ணிட்டு வந்திருப்பான் ஆட்டுறதுக்கு. ஆமா, அப்படியே பண்ணி கொடுக்கிறேன். போகலாம் வாங்க. சத்தியத்துக்கு வாங்க. வெள்ளாங்குளத்துக்கு வளத்தை எடுத்துக்கிட்டு வந்து நீ கொண்டு வந்தது மரவெல்லாம் தாண்டா. செம்பகோளம்னு ஆண்மதல் வந்து பெண்மதல் வந்து பெண்மதல் வந்து ஆண்மதல் வந்து 3 தரம் சத்தியம் பண்ணி கொடுங்க. நான் மரவெல்லமா இருந்தாலும் எடுத்துக்கிட்டு போயேன். அப்படியா? நாளை வெள்ளிக்கிழமை வெளியில் நான் வரமாட்டேன். திங்கட்கிழமையெல்லாம் சத்தியம் செய்து வரேன். ஜாதகம் ஒன்னாண்டவரே, நாளைக்கு வெள்ளிக்கிழமை நான் மௌனவிரதம் இருக்க வேண்டும். வரமாட்டேன். வர முடியாது. திங்கட்கிழமை அன்னைக்கு காலை நேரமே வந்துடுறப்போ. திங்கட்கிழமை சிவம்பத்தி அன்னைக்கு வந்து நேரமே பண்ணி தாருங்கிறீங்க. சரி வாங்க. அப்படியா? வந்துருவீங்கல்ல? சம்பளிங்க என்னைக்கும் கொடுத்த வாக்க மீற பண்ணானப்பா.
திங்கட்கிழமைக்கு காலையில் நேரமே வரம்போ கண்டிப்பா வந்து உங்களுக்கு நான் கண்ணாங்குளத்தையில் காத்து கொண்டிருப்பேன். அப்படியா? ஆமா வந்து போயிட்டு வா என்று சொல்ல அப்ப தங்கமல்ல ஏவாரி தானே எப்படியாவது பொன்னாமல சாமியை தனியா கொண்டு போய் வில்லாங்குளத்துல இறக்கி கொண்டு பொண்ணு ஓட்டவனா? ஐயோ நான் ராசாவு அப்புறம் என் பொண்டாட்டி ராணி பணக்காரன் ஆகி மேல போயிடலாம் அப்படி என்று சொல்லி அப்ப தங்கமல்ல ஏவாரி தானே சாலனேம்மா நங்கு உளுந்து சாமி அம்மா நங்கு உளுந்து ஒரு சீக்கிரமாக நம்ம ஊருக்கு போலாம். கொண்டாட்டி காமாட்சி கேரம் காணம் காமன்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். என்ன இருந்த போதிலும் ஒப்பாரி ஒட்டி ஒரு காலத்தில் உண்டாலும் தப்பாமல் தலையிறக்கும் தலைவர் சீமை ஆளக்கூடிய ராஜாக்கள் 1000 பேருக்கு நம்ம வாக்கு கொடுத்துருக்கிறோம். தலை கொண்டு வாரம்னு சொல்லி அவியலுக்கு காரணம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சீக்கிரம் அங்க போய் தகவல் சொல்லி போனோம்னா சிறப்பாக இருக்கு. அப்படி என்று புறப்பட்டு செம்பக குழந்தானே காளியுடன் ஆரோதடி கண்ணகால பாராரே அப்போ கரியுடன் ஆடிதே அங்கே பாராரே அப்போ ஒரு சீக்கிரமாக மேனாடு வந்த வண்ணமாக இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் மேனாட்டு அரசர்கள் சில பேர்கள் கூடி உட்கார்ந்து அந்த கோயில உட்கார்ந்து நியாயம் ஏனுங்க அண்ணா ஏண்டா தம்பி இன்னைக்கு என்ன கிழமைங்கண்ணா? இன்னைக்கு அதே கிழமை எதே கிழமை? நேற்று வாரம் வந்தது இல்ல? ஆமா செவ்வாய்க்கிழமை. அதே செவ்வாய்க்கிழமை செம்ப என்னன்னா உழவிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு வியாழக்கிழமை. ஆமா கிழமை கூட தெரியுமா? எனக்கு போ அண்ணாடி ஏதோ ஒண்ணு பண்ணாதானே. நாம வந்து ஒரு மாசமும் ஒண்ணுமே பண்ணல. புளிச்சாரி காய்ச்சினா இன்னைக்கு நாள் என்ன நாள்னு தெரியும். புளிச்சாரி காய்ச்சினா தான் தெரியுமா? இல்ல செம்பகுள்ள ஆசாரியானவர்களே ஏதோ வடநாடு போய் தலை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு போனாரு. நாம 1000 பேர் போய் கொண்டு வர முடியாதத இந்த ஆளு போய் கொண்டு வரணும்னு போனானே. ஏடா உயிரோட வருவானா? அவன் எனக்கு என்னமா தலையை கொண்டாடுறே வெள்ளாட்டு தலையா போனது. தலை அங்கேயே கொடுத்துருப்பான் நேரம். அவனை எங்கத்த போய் கொண்டு வர நம்ம சொல்றதே நான் 1000 பேர் போய் நாம முடியாத காரியத்தை அவன் ஒருத்தன் போய் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஏதோ நாம 1000 பேர் போய் நமக்கு உயிரோட உயிர் மிச்சமாச்சு. காது மூக்கு போனா பரவாயில்ல உயிர் மிச்சமாச்சு. அவனுக்கு என்னென்ன ஒரு ஆள் போனா பாவம் நீ என்னென்ன போதோ தெரியல. நான் எப்பவுமே புடிச்சிருவேன் ஓட்டம் அடிசிக்கு போயிட்டு இல்லைன்னா புடிச்சிருப்பேன். இப்ப நீ பேசுகின்ற இத தங்கமல்ல ஏவாரி அப்படியே புறப்பட்டு இந்த ராஜாக்கள் கண்ணுல கண்டுகிட்டு ஒரு சீக்கிரமாகத்தானே தன்னை நானே
மன்னாருக்கு முன்னாலே வாராரே செம்பா சொல்லன் மாறி சுவாமி சரையும் முன்னாலே வாரி பாகரம வரே ஒட்டகம் பெருநாளையா ஓடோடி வரானை வாரி சிறனை கேளே. இப்படி முன்னால வருகின்ற பொழுது ஏனுங்க அண்ணா அங்க வார 6 வாராகிற வாரு அட கோழி மட்டும் வைக்க 5,000 கோழி அதை பார்க்க. ஆமா எப்படியோ தங்கமல்ல ஏவர் உயிரோட வந்துட்டாங்க தப்பிச்சு வந்துட்டே. கொண்டாடுவானா கொண்டாடுவானா இன்னும் தெரியாது வர்றானே போட்டுக்கோ. ஏன்னா வீரமனை போயிட்டு வந்த குறிப்பாடு இன்னைக்கு ஒரு 4-5 நாளத்து கதை இருக்குது. அப்புறம் அம்பு ஆலாங்காடு வில்லு வேளாங்காடு போயிருவாங்க. அதனால நம்ம பாட்டுக்காரனுக்கு வந்து இனிப்பா ஆமா இந்த தங்கமல்ல ஏவாத்துக்கு போய் கை காலெல்லாம் காயமாயி வந்திருக்கிறாரு, கட்டாளத்துல போய் வந்திருக்கிறாரு. அதனால மாத்திரை போடணும்னு சொல்லி என்ன மிட்டாய் இது? சாக்லேட் மிட்டாய் கட்டி கொடு.